அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே முழு உள்ளத்தோடு இப்போ வாரும் இறங்கி வாரும் இப்போ வாரும் இறங்கி வாரும் பக்தனை தேற்றினீரே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே அல்லேலூயா. என்னையும் தேற்றி முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு எல்லா ஆவி ஆத்தும சரீரங்களை ஒருமுகப்படுத்தி எல்லா பிள்ளைகளும் ஆவி ஆத்தும சரீரங்களை ஒருமுகப்படுத்தி ஆவியானவர் ஒரு அசட்டைத்தனத்தை நினைவு கூறுகிறார். அசட்டைத்தனம் வேண்டாம். பயபக்தியோடு உள்ளத்துல தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நான் வெறுமனே போக கூடாது. இன்றைக்கு நான் வெறுமனே போக கூடாது. எஸ், கவனம் அங்கு இங்கு போக கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. என் கவனம் அங்க இங்க போக கூடாது. என் கவனம் எல்லாம் உங்க சமூகத்துல உண்மையே நோக்கி பார்க்கணும். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, முழு உள்ளத்தோடு கேளுங்க. சத்தம் அப்படியே உயரட்டும். எல்லா பிள்ளைகளுடைய சத்தம் உயரட்டும். இப்போ வாரும் இறங்கி வாரும்
என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க
సెలవు
சாத்தியமோ ஏசையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் மட்டுமே முடியும், உமக்கு மட்டுமே இது சாத்தியம். என் வாளை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். சொல்லலாம். ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழிலே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். சந்தோஷமா சந்தோஷமா ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க. அப்பா தோள்ல இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். சந்தோஷமா ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். கடனே இருந்தாலும் நான் கலங்கிட தேவையில்லை. கடனே இருந்தாலும் நான் கலங்கிட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். நம்பிக்கையோடு அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளிலே. நான் உங்க தோளிலே. சுகரே வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. சுகரே வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். எந்த சூழ்நிலை என்றாலும் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டானவரே, நாங்கள் உங்க தோளில் இருக்கிறோம். நல்ல மேய்ப்பனே, இந்த ஆட்டுக்குட்டி உம்முடைய தோளில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும்.
ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை.
வார்த்தைகளே சொல்லுங்க. எஸ், நன்றி நன்றி ராஜா, நன்றி அப்பா.
பாடி ஆராதிக்கலாம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், இக்கடலும் வைத்திருக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இக்காற்றும் அடங்கி போகும், இக்கடலும் வைத்திருக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க. எஸ் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபி நம்பிக்கையோடு எஸ் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. எஸ் அப்படியே ஆராதிங்க எல்லா பிள்ளைகளும் உங்க பாசைகள்ல. எஸ் ஒரு தேவ மகிமை. அவர் நாமம் உயர்த்தும் போது உன்னுடைய சிறைச்சாலை கதவுகளும் திறக்கும். அவர் நாமம் உயர்த்தும் போது உனக்கு விரோதமாய் எழும்புகிற செருபாபேலே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற பர்வதங்களும் சமபூமியாகும். விசுவாசத்தோடு ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? Hallelujah, 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 hallelujah. அப்படியே உயர்த்துங்க, ஆண்டவர் நாமம் உயர்த்த
வந்தால் என் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு அக்னி சூளை கூட 1-2 மடங்கல்ல 7 மடங்கு உனக்கு விரோதமாய் அக்னி சூளையை அக்னியை கூட்டினாலும் தீச்சூளையின் அந்த ஜுவாலையின் வீரியம் கூட்டினாலும் கர்த்தர் உனக்காய் உன்னோடு ஒருவராய் இறங்கி வந்து உனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? அப்படியே கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் ஒரு நிமிடம் நல்ல இப்பொழுதே எரிகோ கோட்டைகள் உடைகிறது. சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் கட்டுகள் அவிழுகிறது. உன்னுடைய வாழ்வில் உனக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற சகல கட்டுகளும் அது எந்த விதமாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உடைவதாக. கிருபை 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 கிருபை. நல்ல கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். துதிக்கிறவங்க துதிக்கலாம். துதிங்க. நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கிறது. தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயம் இன்றைக்கு நிறைவேற்றுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த மகிமையான உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். இயேசுவே, உங்க மகிமைக்காய் நன்றி. சபையை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டுமோ. தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய செய்திக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலின் 2 சரணத்தை பாடி நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை ப்ராஃபஸி செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அழைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே தீரிந்த துரோகியை. அழைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே தீரிந்த துரோகியை. அனைத்தி அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தி அன்பாலே
ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அன்னால் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அன்னால் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. எங்களோடு பேசும், தொண்டையை சுத்திகரியும், தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறபடியினால் உம்முடைய வல்லமை இந்த சபையினுடைய 2 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவரே கடைசி ஆண்டவரே தீர்க்க தரிசன ஆராதனையாய் கர்த்தர் மாற்றிக்கொடும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தோடு கேளுங்கள். செல்போன் சைலண்ட் மோட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இந்த நாளின் தீர்க்க தரிசன வார்த்தை செல்போன் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சபைக்கு ஆசீர்வதிக்கப்படாத ஒரு தடையாய் அந்த செல்போன் மாறாதிருப்பதாக. பாஸ்டர் சொன்னது போல இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை முடியும் வரைக்கும் யாரும் அங்கும் இங்கும் பார்க்காதபடி, யாரிடத்திலும் பேசாதபடி, யாரையும் விரல் வச்சு அவர்களை பார்க்க சொல்லி தூண்டாதபடி, நீங்கள் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு கூட நீங்கள் ஒருமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் போதகரை குறித்து ஆண்டவர் என்னோடு வெளிப்படுத்தினார். சின்சியர் ஒபீடியன்ஸ், பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிற தேவனுடைய மனிதன், எங்கு போனாலும் எந்த குறையை கண்டாலும் அந்த குறையை சுட்டி காட்டுகிற ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவர் அவரை வேறு பிரிப்பதற்காக ஆண்டவர் 17 வருஷங்களுக்கு முன்பாக அவரை வேறு பிரித்து திக்கி தடுமாறி தேவனுடைய தரிசனத்தை கண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த ஊழியத்தை அவர் தொடங்கினார். அவராக தொடங்கவில்லை, ஸ்தாபனத்தாரால் உந்துதல் செய்யப்பட்டு தொடங்கவில்லை. ஊழிய அனுபவமும் கிடையாது. ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய நடத்துதல் சரியாக இருந்தபடியினால் முழு நேரமான தேவனுடைய ஊழியத்திற்கு வித்தாய் இந்த திருச்சபையை கர்த்தர் ஆரம்பித்தார். இந்த திருச்சபையில் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இந்த 16 ஆண்டு காலம் தேவ சமூகத்திலே நன்றான நிறைவோடு நன்றாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர் சரியாய் செய்திருக்கிறார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். இரண்டாவது, இந்த சபைக்குரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவருடைய இருதயத்திலே வைத்திருந்தார், அவருடைய சிந்தையிலே வைத்திருந்தார். எவைகளை எப்படி செய்ய வேண்டுமோ ஒழுங்கும் கிரமமாய் அதை தேவ சன்னிதானத்தில் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த அறிவின்படி, கர்த்தர் அவருக்கு கொடுத்த இரக்கத்தின்படி, கர்த்தர் அவருக்கு கொடுத்த சகலவிதமான கிரியைகளின்படி கர்த்தர் எப்படி இவரை கொண்டு ஸ்லோவாய், மீடியமாய்,
அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் இந்த ஊழியத்தை வளரச் செய்ய வேண்டுமோ அப்படி வளரச் செய்து கொண்டே இருந்தார். தரிசனம் இருக்கிறது, இன்னும் அந்த தரிசனம் முடியவில்லை. ஊழியத்தை குறித்த தரிசனம், சபையை குறித்த தரிசனம், குடும்பத்தை குறித்த தரிசனம் தேவன் கொடுத்தது இருக்கிறது. 10% தான் நிறைவேறி இருக்கிறது, 90% நிறைவேறவில்லை. நான்காவது, தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். தேவன் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனத்தை கொடுத்தவர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தில் திட்டம் உண்டு, அவருடைய மைண்டில் திட்டம் உண்டு, அவருடைய நினைவுகளில் திட்டம் உண்டு. வேளை வரும் பொழுது அதை செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, ப்ராஃபஸி உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு. எப்படி செய்யணும், எந்த விதமா செய்யணும், செய்திகள் எப்படி ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களை எப்படி அரவணைக்கணும், ஜனங்களை சத்தியத்தினால் எப்படி நடத்தணும், திட்டவட்டமான ப்ராஃபஸி அவருக்குள் இருக்கிறது. ஐந்தாவதாய், தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தின் எல்லை இன்னும் அவருக்குள் நுழையப்படாமல் இருந்தாலும் என்றைக்கு நிறைவேறணுமோ அன்றைக்கு நிறைவேற்றும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லா பிளானையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். காத்து கொண்டிருக்கிற தேவ மனுஷன் தான் உண்மையான தேவ மனுஷன். காத்து கொள்ளாதபடி 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் அல்ல என்று சொல்ல மாட்டேன், ஊழியத்திற்கு கேட்கிறார்கள். ஆனால் உங்கள் போதகர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார், எப்ப வேலை வரும் அப்போ ஸ்டெப் எடுத்து வைப்போம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். 6th, ஆறாவதாக, வாக்கு தத்தங்கள் சபையை குறித்து உண்டு, குடும்பத்தை குறித்து உண்டு, விசுவாசிகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான காரியங்களும் உண்டு. 16 வருஷமாய் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதற்கு தகுதியாய் இந்த 17th இயர் ஸ்டார்டிங்ல அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி ஆண்டவர் உங்கள் போதகரை தெரிந்தெடுத்திருக்கிறார். 7th, சில போராட்டங்கள் வந்தது, சில இடையூறுகள் வந்தது, பாடுகள் வந்தது, எங்கெங்கிருந்து வரக்கூடாததோ அங்கிருந்தெல்லாம் வந்தது. சில காரியங்களுக்குள்ளாக வேதனையின் கண்ணீருக்கு மத்தியில் கடந்து சென்றது உண்மை. கர்த்தருடைய ஊழியம் பாடுதான், கர்த்தருடைய ஊழியம் கஷ்டம்தான். கர்த்தருடைய ஊழியம் ஒன்றும் பஞ்சு மெத்த கிடையாது. கர்த்தருடைய ஊழியம் முட்கல்ல வெறும் காலை வச்சுட்டு முள்ளில் போறதுதான் கர்த்தருடைய ஊழியம். ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு மேல நடக்கிறது தான் கர்த்தருடைய ஊழியம். ரோஜா மலர் அல்ல, அந்த ரோஜா மலருக்கு பின்பாக வருகிற அந்த முட்கள் தான் தேவனுடைய ஊழியம். அந்த முட்களை சந்தோஷமாய் சந்தித்தார், அந்த முட்களை குடும்பத்தில் சந்தித்தார், அந்த முட்களை சபை மக்களோடு சந்தித்தார். அந்த முட்களை கொண்டு வந்தவர்கள் அந்த முட்களை அவருக்கு நெருக்கி அந்த முட்களின் மூலமாய் இவர் வேதனை அனுபவித்த நாட்கள் உண்டு. 7th, ஏழாவதாக,
ஆசீர்வாத குறைவுகளும் இருந்தது, பற்றாக்குறையும் இருந்தது, வறுமையின் கோட்டுக்குள்ளாகவும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எப்படி நடத்தப் போகிறோம் என்ற கேள்வி மாம்சத்தில் எழுந்தது உண்மை. எதற்கு திடீரென்று வந்துவிட்டோம் என்று அவர் நினைக்கவில்லை. வந்துவிட்டோம், கண்ணை கட்டி காட்டில் விட்டாச்சு, ஆவியானவர் நடத்துவார். ஒவ்வொரு வருஷத்தின் துவக்கத்திலேயும் ஆண்டவருடைய பிளானை வாங்குகிறார். What is next year? What is this year? சபைக்கு நான் என்ன செய்யணும்? 9வது, நீங்கள் இங்கு நுழைந்த பொழுது பார்த்திருப்பீர்கள், சபையை இன்னும் அழகாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குடும்பத்திற்கு ஆசை. இப்படி மட்டும் இதை விட அழகாய், வீட்டை விட நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். இன்னும் அழகாய், இன்னும் ஆசீர்வாதமாய் சபையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 10வதாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது, இதுவரைக்கும் அவர் ஊழியத்தில் திருப்தி ஆனதே இல்லை. Full of satisfied. ஒரு திருப்தி வரவே இல்லை. அதனால அதிருப்தி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த ஊழியத்தினுடைய நிறைவுதான் திருப்தி. பாடா, ஒவ்வொரு மாசம் இரவு ஜெபம் மண்டபத்தில் வச்சு நடத்துறோம். பயங்கரமான பிரயாசம். தொடங்குற வரைக்கும் போராட்டம். தொடங்கின பிறகு எப்படி முடியுமோ, எப்படி முடியும், முடிஞ்ச பிறகு அப்பா ஒரு திருப்தி வரும் பாருங்க. 2009 ஆரம்பிச்ச இரவு ஜெபம், பா, இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நடத்தி இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுவாங்க பாருங்க, பிரதர் எல்லா இரவு ஜெபத்தையும் இது முழுங்கிருச்சு பிரதர். திருப்தியாய் நானும் வெளியே வருவேன், திருப்தியாய் மக்களும் வெளியே போவார்கள். சபை ஊழியம் அப்படி அல்ல. அது மிக்ஸ் பீப்புள் வருகிற சபை. பாமர ஜனங்கள், இந்து ஜனங்கள், முஸ்லிம், நாஸ்திகர்கள் கூட பல சபையை சேர்ந்தவர்கள் அந்த இரவு ஜெபத்திற்கு வருகிறார்கள். நாட் a church, அது ஒரு காஸ்பல் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. This is church. அதுல திருப்தி அடைவோம் நாங்கள். எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? நிறைய கூட்டம் வந்துச்சா? பாடா, பிரயாசப்பட்டதற்கு ஏற்ற பலன் வந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடு. பட் உங்கள் போதகர் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்வதில் திருப்தி வரல அப்படின்னா அந்த குறித்த எல்லைக்குள் இன்னும் இந்த விக்டரி சர்ச், ஏஜி சர்ச் உள்ளே நுழையவில்லை. 11வதாக கர்த்தர் என்னோடு பேசின காரியம், இந்த 17வது ஆண்டிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஆண்டாய் உங்கள் திருச்சபைக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. செகண்ட், தரிசனம் நிறைவேறுகிற ஆண்டாய் இந்த வருஷத்தை கொடுக்கிறார். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம் சூடா. 3வதாய், நீங்கள் கண்ட சொப்பனம், பாஸ்டர் பாஸ்டம்மா கண்ட சொப்பனம் நிறைவேறும் ஆண்டாய் இந்த ஆண்டை இந்த கர்த்தருடைய நாளில் துவக்குகிறார். கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாய், நீங்க தான் இவ்வளவு ஆத்துமாக்கள் கிடையாது, இன்னும் இதை விட எத்தனை மடங்குன்னு கர்த்தர் எனக்கு சொல்லல, அத்தனை மடங்கு பிலீவர்ஸ கர்த்தர் உங்கள் திருச்சபைக்கு வச்சிருக்கிறார். வச்சிருக்கிறாரு. ஆமென்.
I declare, Lord. அடுத்து என்ன தெரியுமா? This is temporary church. This is temporary church. இந்த சர்ச் நிரம்பி வழிய போகிறது. வெளியெல்லாம் படிக்கட்டிலே நிற்க போகிறார்கள். இந்த வருஷம் முடிவில் ஆண்டவர் உங்களுக்கு எப்பன்னு தெரியாது, துரிதமாய் ஒரு ஆலயத்தை கொடுக்க போகிறார். That is permanent church. அது ஒரு சொந்தமான சபை. 100 கோடி அல்ல, 10 கோடி அல்ல, 1000 கோடி அல்ல, 500 கோடி அல்ல, 10,000 கோடி அல்ல. கர்த்தர் உங்கள் திருச்சபை போதகருக்கு தரிசனம் கொடுத்தபடி இந்த ஊழியத்தின் எல்லையின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களுக்கு அழகான, நேர்த்தியான, மகிமையான ஒரு திருச்சபையை தேவன் கொடுக்க போகிறேன் என்று எனக்கு சரியாய் வாக்கு கொடுத்தார். இனி கண்ணீர் விட தேவையில்லை, இனி புலம்ப தேவையில்லை. சபையை தாரும். 16 ஆண்டுகள் ஜெபித்தது போதும். இந்த 17th இயர் நுழைவாயிலே வந்து சொல்லுகிறேன், எழுந்து காரியத்தை நடப்பியுங்கள். வேலை செய்யுங்க, கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. முழு நேர ஊழியக்காரர் தான் செய்யணுமா? வேலை செஞ்சுட்டு செய், பிசினஸ் செஞ்சுட்டு செய், படிச்சுட்டு செய். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வேலையை நடத்துங்கள். எழுந்து காரியத்தை நடப்பியுங்கள். அடுத்த ஆண்டவர் சொன்னார், எந்த ஏரியாவில் சர்ச் வைக்கணும், எந்த ஏரியாவில் இடம் வாங்கணும், எந்த ஏரியா கர்த்தருக்கும் உங்களுக்கும் போதகருக்கும் லீடிங் இருக்கிறது, அந்த ஏரியாவுக்கு ஒரு சில மாதத்துக்குள்ளாக போகணும். இடத்தை பார்க்கணும். நெல்லுங்கள், அந்த இடத்தில் நெல்லுங்கள். வேல்ஸ் நாட்டிலே 6 வாலிபர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டுடைய வீட்டிலே போய் 20 வாலிபர்களை இணைந்து ஜெபித்தார்கள். சத்தம் கூடிருச்சு. ஒரு சின்ன மண்டபத்தை எடுத்து நடத்தினார்கள். 160 பேர் வந்தார்கள். இந்த மண்டபக்காரன் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த 160 பேரும் நடந்து போகிறார்கள். நடந்து போகும் பொழுது 100 பேரிடத்தில் ஆண்டவர் பேசுறாரு, இந்த கிரவுண்ட்ல நில்லுங்க, இந்த கிரவுண்ட்ல நில்லுங்க. இந்த கிரவுண்ட்ல செட் எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், இது வேறு ஒருவருடைய இடம். நீங்க எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த 160 பேர் காலையிலிருந்து வெயில்ல அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்ல போறவனெல்லாம் அந்த இடத்துக்குள்ள வராங்களாம். வரும்போது சிகரெட்டை தூக்கி வீசுறானா, தண்ணி பாட்டில தூக்கி வீசுறானா, கயிறு கட்டியிருந்ததை கழட்டி வீசுறானா. உள்ள போய் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். 160 10,000 பேர் ஆனது. வெறும் இடத்துல பொட்டல் காட்டில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஓனர் இடத்துல சொல்லிவிட்டார்கள், ஐயா உங்க இடத்துல இயேசு இயேசுன்னு சொல்றாங்க ஐயா, நீங்க வந்து பாருங்க ஐயா. அவர் காரை எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கிறார். மகிமையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உள்ளே நுழைகிறார். அவரையும் அறியாமல் அவர் பாக்கெட்டில் இருக்கிற லாகுரிய வஸ்துக்களை எல்லாம் எடுத்து தூக்கி வீசுகிறார். அவரையும் அறியாமல் ஓடி போய் காரில் இருக்கிற பாட்டில்ஸ், மது பாட்களை எடுத்து வீசுகிறார். அதற்கடுத்து நேர உள்ளே போய் கடைசியிலே நின்று கர்த்தரை ஆராதிக்கிறார். முடிஞ்ச ஐயா, நீங்க யார் ஐயா? நான் தான் இந்த இடத்தின் சொந்தக்காரர், உங்களுக்கு இந்த இடத்தை இலவசமாய் கொடுக்கிறேன். 1,00,000 பேர் உட்காருகிற பெரிய மண்டபத்தை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வேல்ஸ் நாட்டிலே 365 நாட்களும் கூட்டம் நடக்கிறது.
அந்த 365 நாட்களிலும் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் ஸ்டாப் ஜெபம் போய் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், எனக்கு இங்கு வருவதற்கு முன்பாக இந்த ஆனிவர்சரியினுடைய தொடக்கம், இந்த ஆனிவர்சரியினுடைய தொடங்கி 1 அல்லது 2 மாதங்களுக்குள் எந்த இடம், எந்த ஏரியா, கர்த்தர் குறிப்பிட்ட பிளேஸ் எங்க, இதே ஊரா, பக்கத்து ஊரா, அல்லது டவுனா, அல்லது வில்லேஜா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 16 வருஷம் நடத்தின தேவன் 14வது வருஷத்துல உங்கள் எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த எல்லைக்குள் பிரவேசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடனே உடனே ஆயத்தப்படுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். பாஸ்டர் பேசக்கூடாது, நீங்க பேசணும். பாஸ்டர் ஜெபிக்கட்டும், நீங்க அதிகமா ஜெபிக்கணும். பாஸ்டர் ஊழிய செய்யட்டும், நீங்க அதை விட ஊழிய செய்யணும். பாஸ்டர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தட்டும், நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். பாஸ்டர் ஊழியத்திற்கு செலவு பண்ணட்டும், நீங்க பாஸ்டர் செலவு பண்றதுக்கு முன்னால இந்த ஊழியத்தில் மை பார்ட், என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன, நான் இந்த ஊழியத்தில் என்ன செய்யணும்? I am not a giving man. என்னுடைய உழைப்பில் நான் என்ன செய்யணும்? சரீரத்தில் என்ன செய்யணும்? I am giving man. நான் கொடுத்துட்டே இருப்பேன், சபைக்கு கர்த்தருக்கு கொடுத்துட்டே இருப்பேன். பாம்பேக்கு கடந்த வாரத்தில் சென்றேன். அங்க இருக்கிற சபையார் பெரிய தரிசனம், 70 விசுவாசிகள் கொண்ட சபை, ஜஸ்ட் 70 மெம்பர்ஸ். எனக்கு தெரியாது அவங்க 70 பேர்னு. போக வர ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. நான் நினச்சிட்டேன் பெரிய பணக்கார சபை போல இருக்கு. நாம ஒன்றுமே கேட்காம அவங்க கொடுத்துட்டாங்களே. பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டாங்க, மெர்சிடஸ் பென்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. நானும் பயங்கர பெரிய சபையாக இருக்குன்னு பார்த்தா ஜஸ்ட் 60 மெம்பர்ஸ். அந்த போதவருடைய சிறிய அறை சபையில், அந்த அறையில் போய் உட்கார வைத்தார்கள். இந்த பாஸ்டர் பிளாக் காஃபி கொண்டு வரேன்ட்டு வெளியே போயிட்டார். நான் உட்கார்ந்து அவருடைய டேபிளில் அந்த கிளாஸ் மேலே போட்டிருப்பாங்க, அந்த கிளாஸுக்கு கீழே ஒரு ஜெப குறிப்பு விண்ணப்பங்கள். ஃபர்ஸ்ட் 500 ஆத்துமாக்கள், இரண்டாவது 500 பைபிள் கொடுக்க வேண்டும், மூன்றாவது 5000 ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நான்காவது நாங்கள் பார்த்திருக்கிற சபையை இந்த வருஷத்திற்குள்ளாக சுதந்திரிக்க வேண்டும். அப்படி ஒரு 10 காரியம். பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாரு. நான் பாஸ்டர் உள்ள வந்தார். பாஸ்டர் என்ன இந்த ஃபோட்டோன்னு? இங்கே தான் நாங்கள் சர்ச்சு வாங்க போகிறோம். இதுவரைக்கும் 11 லட்சம் விசுவாசமாய் விசுவாசிகள் கொடுத்ததை கொடுத்துட்டேன். இன்னும் 2 கோடியே 11 லட்சம் வேணுமா? 2 கோடி 25 லட்சம். 11 லட்சத்தை கொடுத்துட்டேன். இன்னும் 1 கோடியே 14 லட்சத்தை நான் கொடுக்க வேண்டும். பாஸ்டர் 60 பேர் தானே இருக்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய காரியம்? இயேசு எனக்கு பிளான் கொடுத்தாரு. நான் போனேன். அவர் உடனே என்கிட்ட காசு கேட்கல. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்கயான்னு 50,000 ரூபாய் கொடுத்தோம். இப்போ 11 லட்சம் கொடுத்துருக்குறோம். கடைசி அவர் சொல்றார், ஐயா மெதுவாக கட்டுங்க ஐயா, 1 கோடி கொடுத்த உடனே நீங்கள் வந்து இந்த சர்ச்சை எடுத்துக்கோங்க ஐயா, என்ன செய்யணுமோ செய்யுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கய்யா. 2.25 கோடிக்கு ப்ராஜெக்ட், 60 மெம்பர்ஸ் இருக்கிற சர்ச்சில். நான் கேட்டேன், யார்
இதற்கு காரணம் மை சர்ச் பிலீவர், அவர் சர்ச் பிலீவர். 4-5 பேர் போயிட்டு வந்தாங்க, 7-8 பேர் போய் பார்த்தாங்க, 10-15 பேர் போய் அங்கே ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து அவங்க எல்லாரும், பாஸ்டர் இன்னைக்கு நாங்கள் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. சர்ச்சுக்கு வந்தாங்க, எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்தோம். எங்கிட்ட சொன்னாங்க வாங்க போகலான்னு சொன்னேன். போய் கை நீட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த ஓனர் அங்கே வந்துட்டாராம். எதுக்கு ஜெபிக்கிறீங்க? எங்களுக்கு சர்ச் வேணும். உடனே அட்வான்ஸ், உடனே இம்மீடியட்டாக ஒரு பிரதர் பாஸ்டர் அப்புறம் கொடுங்கன்னு சொல்லி ஜிபேயில் அவரோட ஜிபேக்கு இந்த லேண்டுடைய அட்வான்ஸ் என்று 50,000 ரூபாய் அனுப்பி விட்டுட்டார். காலையில் கர்த்தர் அதைத்தான் காண்பித்தார். கர்த்தருடைய திட்டம் 16th இயர் அல்ல, 17th இயர்ல தான் தொடங்கணும். நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும், நீங்கள் செயல்படணும்னு சொல்லி கர்த்தருடைய ப்ராப்பர் பிளான். கேட்கலாம், 16 வருஷமாய் அவருடைய வேலை வரலையா? இருந்துச்சு. பாஸ்டர் காத்திருந்தார். நீங்க ஒன்று பாருங்க, துரிதமாய் பெற்றுக்கொள்கிறது ஓடிடும், காலம் கடத்தி வருகிறது நிலைத்து நிற்கும். நீங்க லிப்ட்ல வந்தீங்கன்னா மேலே ஒரு நாள் லிப்ட் நின்றோம், ரிப்பேர் ஆயிரும். நீங்க போனீங்கன்னா ஐயோ லிஃப்ட் ஒர்க் பண்ணலையா, லிஃப்ட் ஒர்க் பண்ணலையா, லிஃப்ட் ஒர்க் பண்ணலையான்னு நடந்து போறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் மேலே நடந்து வரீங்கல்ல, இனி உங்கள் சர்ச்சுக்கு ஒரு லிஃப்ட் வந்துருச்சுன்னா அப்பாடா ஸ்டெப் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நாம் ஒரு இடத்துல காத்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் நின்றுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அங்கே ஏதோ சம்திங் நடக்க போகுது. அவசரப்பட்டீங்கன்னா நடக்காது, ஆத்திரப்பட்டா நடக்காது, கோபப்பட்டா நடக்காது, எரிச்சலோடு இருந்தால் நடக்காது. சளிச்சு போயிட்டோம்னா என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், 16 வருஷமா இந்த சபையில் மெம்பராக இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு சில ஆசீர்வாதங்கள் வரலையே, ஒரு சில உயர்வு வரலையே, ஒரு சில மேன்மை வரலையே, போட சும்மா போலாம். சலித்தால் உன்னுடைய வாழ்க்கை சலிப்பு. மை டே இஸ் கம், இன்றைக்கு தான். நவ் கர்த்தருடைய வேளை வந்தவுடனே எழுந்தார் ஆண்டவர். 6 கற்சாடிகளை கொண்டு வான்னு சொன்னார், 3 குடம் தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்னார். வேலைக்காரங்களை பார்த்து மரியாள் சொன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்றாரு கொண்டு போய் கொடை, நோ கொஸ்டியன். ஹலோ மரியாளுடைய மகனே யோசேப்பு, ஜீசஸ் வாங்க, என்ன சொல்றீரு? தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்றீரு. முதல்ல சூப்பர் திராட்சை ரசம் கொடுத்துருக்குறோம், தீர்ந்துருச்சு, போய் வாங்க முடியல, நீங்க அற்புதம் செய்வீங்கன்னு சொல்லி உங்க தாயார் சொன்னாங்களே, கேட்கல அவங்க. அவ என்ன சொன்னா தெரியுமா? அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. தண்ணியத்தான் தூக்கிட்டு போனாங்க, அந்த தண்ணியை எடுத்து ஊத்தும் போது திராட்சை ரசமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதா? காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நான் ஒரு சண்டே கூட டிஃபன் சாப்பிட்டதில்லை, காஃபி தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சண்டே கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் அந்த ப்ராஃபஸி கேட்கும்போது உங்கள் இருதயமெல்லாம் ஆண்டவருக்குள் ஒருமனப்பட்டதா? ஆமாம் என்று சொல்லுகிறவள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை சொல்லுங்க. எல்லாம் கர்த்தருக்கு. இந்த வருஷம் சுதந்தரிக்கிறதுக்கு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஜீசஸ் லார்ட்.
ஆமென். கொடுத்துட்டார், லேண்டை கொடுத்துட்டார். சபையை கட்ட போறீங்க. ஹல்லேலூயா. எளிமையாய் கட்ட போறீங்க, பெரியதாய் கட்டி முடிக்க போகிறீர்கள். அதற்குள்ளாக ஆத்துமாக்கள் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கை நான் பார்க்கிறேன். தேவன் அதை உங்களுக்கு தருவார், கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. ஆண்டவர் திருச்சபைக்கு ஏற்ற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கொடுத்தே தீருவார். நோ லேட். தாமதம் பண்ண மாட்டார். இயேசு சீக்கிரம் வரப்போறார். இயேசு சீக்கிரம் வரப்போறார். அப்படி வருகை சீக்கிரமா இருக்க போகிறது. அவர் அவசரப்படுகிறார். இனி நீங்க தாமதம் பண்ணாம சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு 3 வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் சபைக்காக மாத்திரம் ஜெபி. சங்கீதம் 78:23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. அடுத்த வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். முதல்ல உங்க சபைக்கும் உங்களுக்கும் வானத்தின் கதவை திறக்க போறார். இவ்வளவுதான் ஆமேனா? இவ்வளவுதான் ஆமேனா? தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த 17th இயர் தொடக்கத்தில் வானத்தின் கதவை திறக்க போறார். நீங்க எல்லாம் சாப்பிட போறீங்க. ஹல்லேலூயா. வசனத்தையும் சாப்பிட போறீங்க, ஆகாரத்தையும் சாப்பிட போறீங்க, இனிப்பான பதார்த்தங்களையும் சாப்பிட போறீங்க, நல்ல ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். சின்ன காரியம் இல்ல, பெரிய காரியம் இல்ல, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். 3 லட்சம் பேர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போறாங்க, கானானுக்கு போறாங்க. 3 லட்சம் பேர். பசி அவங்க அறியாதபடி வானத்திலிருந்து மன்னா வந்துச்சு. அது மிகவும் ருசியா இருந்தது. ஆண்களை கேட்கலாம், உங்க வீட்டு அம்மா சமைச்சு கொடுக்கறது ருசியா இருக்குதா? அழகா 3 பேர் அழகா திரும்பி மனைவியை பார்க்கறாங்க. எனக்கு முடியெல்லாம் கண்ணு இங்கிருந்து மடிவாளா வரைக்கும் இருக்கும், அவ்வளோ தூரம் தெரியும். 3 பேர் உங்க மனைவி நல்லா சமைச்சு ருசியா கொடுக்குறாங்களான்னு கேட்டா அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க 3 பேர் தான் உண்மையானவங்க. நீ ருசியா சமைக்காம சாப்பிட்டீங்க உட்கார்ந்து இருக்கிறேங்கிறத பிரதர் ப்ராஃபஸியில சொல்றாரு அப்படின்றாங்க அவங்க. அவர் ரொம்ப சிரிக்கிறாருன்னா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார். வாங்க பிரதர், இன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு உங்களை கூப்பிட்டு போறேன். ஏன்னா உங்கள் ஊர் எம்பரரும் போயிடுச்சு, அதனால் உங்களை பெரிய ஹோட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், சுவையாய் சாப்பிடுங்க. நாங்கள்லாம் ஏன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் தெரியுமா உங்களுக்கு? ஹோட்டலுக்கு போனோடனே அவன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டம்ளர் கொண்டு வந்து வைப்பான், தண்ணி ஊற்றுவான், இலையை கொண்டு வந்து வைப்பான். சார் இலையை கழுவிக்கோங்க சார் அப்படின்வான். என்ன சாப்பிட்றீங்க சார்? சாப்பாடு. அப்படியா சார்? உப்பு வைப்பான், ஊறுகாய் வைப்பான், கூட்டு வைப்பான், பொரியல் வைப்பான், அப்பளம் வைப்பான். சார் சாப்பாடு போட்டுமா சார்? சார் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறையா சாப்பிடுங்க சார். அவன் கொஞ்சமாக போடுவான். சார் என்ன குழம்பு வேணும்? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா,
என்ன தொட்டுக்கறதுக்கு வேணும் சார்? சில்லி சிக்கனா, என்னது கிரில் சிக்கனா, அல்லது பெப்பர் சிக்கனா, சுக்காவா? நாக்கு ஒழுகுதா? சுக்காவா? இப்போதான் வந்திருக்குது சவர்மா. அதான் பீஸான்னு ஒன்று வந்திருக்குது, மூக்குச்செலி மாதிரி. எடுத்தீங்கன்னா மூக்குச்செலி மாதிரி வரும். பீஸாவா பர்கரா? அவன் கேட்டோன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு சுக்கா கொடுப்பா, அழகா கொடு சார், சுக்கால பிடைஞ்சு சாப்பிடுங்க சார். அடுத்து சோறு போடுவான், சாம்பார் ஊற்றுவான். சார் காய் போட்டுமா சார்? காய் போட்டு காய் தீர காய் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். அப்புறம் மோர், தயிர், ரசம் சாப்பிட்டு முடிச்சோடனே தம்பி ரொம்ப கவனிச்சப்பான்னு சொல்லி அவருக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுப்போம். ஏன் உங்களுக்கெல்லாம் நாங்கள் டிப்ஸ் கொடுக்கறது இல்லை தெரியுமா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அத்தான் வாங்க. வந்துட்டேன்ப்பா. உட்காருங்க அத்தான். உட்கார்ந்துட்டேன். கை கழுவுங்கள் அத்தான். கை கழுவியாச்சு. அத்தான் சாப்பாடு செஞ்சிருக்கிறேன் அத்தான், சாப்பிடுங்கள். உடனே அவர் போட்டோன்னே, அப்பா அழகாய் சமைத்திருக்கிறாயே அத்தான், ஒரு சுத்து இழைத்து விட்டீர்கள், இன்னொரு சுத்து நீங்கள் ஏற வேண்டும் அத்தான், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கள். இத்தனை அத்தான்ல ஃபர்ஸ்ட் அத்தான்ல ஹார்ட் அட்டாக் வந்துடும், செகண்ட் அத்தான்ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், 3வது அத்தான்ல மூளை குழம்பி போயிடும், 4வது அத்தான்ல கைகளுக்குள்ள செத்து போயிடுவார். காலங்காத்தால அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணி, காலையில் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி, ஜடை பின்னி, கொண்டை போட்டு, ஏர்பின் போட்டு வந்து, டார்லிங் அத்தான் காஃபி. இப்போ நைட்டியை போட்டுட்டு தலையெல்லாம் விரிச்சிட்டு காலையில் வந்து அத்தான் காஃபி. எங்கேயோ பிசாசு வந்துருச்சு போல இருக்கு நம்ம வீட்டில். இந்த டொனால்டு ஆபிரகாம் வந்து ஒழுங்கா ஓட்டாம போயிட்டாரு. ஐயோ போயிரு. எவன் இந்த ஸ்ட்ரெயிட்னரை கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. அவனை உதைக்கணும். முதல்ல எல்லாம் ஜடை பின்னுவாங்க, இப்பெல்லாம் முடி வெட்டிடுறது, அப்படி ஸ்டைலாக வெட்டிட்டு அந்த ஸ்ட்ரெயிட்னர். அப்புறம் எவன் இந்த சாயம் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. அது 10 விதமான சாயம். அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்படி இதில் ஒன்று தொட்டு, இதில் ஒன்று தொட்டு, இதில் ஒன்று தொட்டு, இதில் ஒன்று தொட்டு, அப்படியே சுருட்டிட்டு அப்படியே அதுக்குரிய கிளாத் இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஒத்திக்கிறது. ஏன்னா தேய்ச்சா ஸ்கின் போயிருமாமா. நீ தேக்காட்டி தான் ஸ்கின் போகும். நீ அந்த ஃபவுண்டேஷனில் வச்சேன்னா, நீ செத்த வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு மேக்கப் காரியை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னால் மேக்கப் போட்டு தான் வைக்கணும். இல்லைன்னா செத்த வரைக்கும் யாரும் நம்மளை பார்க்க முடியாது. இப்போ அதுவும் செய்கிறாங்க, மேக்கப், டெத்துக்கு மேக்கப் செய்கிறதுக்கு. நீங்களாம் எப்படி பரவாயில்லையா? உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்களா? இல்லை அவர் சாப்பாடு செய்கிறாரா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிதான். நாம் எல்லாம் ஆராதனை முடிஞ்சு வேகமாக போய், ஏய் சீக்கிரம் செய், புருஷனையோ பொண்டாட்டியோ அதட்டிட்டு அப்புறம் சாப்பிட்டோன்னு உட்கார்றது சன் டிவிக்கு முன்னால். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாய் திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன இந்த திரைப்படம் திரைப்படப்படுகிறது. ஏய், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. சபையில் வந்து ஆஃப் பண்ணுறது இல்லை, சினிமாவுக்கு ஆஃப் பண்ணுறது. ஐபிஎல் போட்டி, எவனோ கிரிக்கெட் எடுத்து மட்டையை வைக்கணும். இவன் இங்கிருந்து என்ன கத்துறான் தெரியுமா? ஐயோ அட்ரா டே, 30 பால் தான்டா இருக்குது, 60 ரன் இருக்குடா, 6 அடிச்சீனா ஜெயிச்சிருவாடா. அவனுக்கு சத்தம் கேட்குது, நம்ம சத்தம் அவனுக்கு கேட்டு அவன் உடனே எடுத்து பால் எடுத்து அப்படியே நிற்கிறான். ஐயோ, டொனால்டு ஆபிரகாம் சத்தம் போடுறானே, அடிச்சு கோடியை வாங்குவோம். அவன் சத்தம் போட்டு அடித்து மௌனமாக இருந்து அடித்து அவன் கோடியை வாங்கிட்டு போயிடுவான், காரை வாங்கிட்டு போயிடுவான். நாம் இங்கே உட்காந்து தோற்று போயிட்டான் பாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குதான். அதனால் ராத்திரி சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள்
உடன் ஊழியரில் 2 பேர் இருக்கிறாங்க. என் தம்பி அது கூட சேர்ந்துருக்கான். ராத்திரி சனிக்கிழமை ராத்திரி நான் சர்ச்சில் தான் வந்து படுப்பேன். வீட்டில் படுக்க மாட்டேன். சர்ச்சில் வந்து சர்ச்சில்னா சர்ச் ரூமில் வந்து படுப்பேன். காலையிலேயே சர்ச்சில் நடந்து ஜோம் பண்ணுவேன். அதனால் உடனே இவங்க 2 பேர் ராத்திரி பாப்பானா, ஜோன்னா ஜெயிச்சிருவானா? இல்லை ஸ்ரீ, நீ ஜெயிக்க மாட்டான் போல இருக்குது. இல்லைன்னா ஜெயிச்சிருவான். என்னடா உங்களுக்கு, அவன் ஜெயிச்சு உன்னை கூப்பிட்றானாடா? நாங்கள்லாம் கவாஸ்கர் காலத்தில் இருந்தவங்கடா. நாங்களே கிரிக்கெட்டை பார்க்கல. நீங்கள் என்னமோ இப்போ எவனோ வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ ஒரு புது பையன் வந்திருக்கிறான், அவன் கிறிஸ்தவன், அவன் சிலுவை போட்டுட்டு அடிக்கிறானா. ஆண்டவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தராரு? வானத்தின் கதவுகளை திறந்து இன்னையிலிருந்து உங்களுக்கு சாப்பாடு நிறைவாய் தரப்போறாரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கையை தட்டி நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. 2வதாக ஆண்டவர் இந்த 17th இயர்ல உங்களுக்கு என்ன தர போறாருன்னா, உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. வானத்தின் பொக்கிஷசாலையை திறக்க போறார். ஆமென். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கூட இருக்க போறார். ஆனா இது ஒரு வார்த்தை தான் நம்மளை குத்துது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார், வெப்பம் அதிகரிக்கும், மழை வெள்ளம் அதிகரிக்கும். அமெரிக்காவில் கனடாவில் பனி புயல் அதிகரிக்கும். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மிஸ்ட் மாசு அதிகமாகும். எர்த்குவேக் இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், ஜப்பான், சைனா தேசங்களில் வரும். யுத்தம் எழும்பும். முதல்ல 2 கல்ஃப் தேசத்தில் எழும்பும். அதற்கு பிறகு பெரிய யுத்தமாய் வரும் என்று நினைப்பார்கள். வராது. அந்த யுத்தத்தில் பல ஆயிரங்கள் மரிப்பார்கள். பெட்ரோல் விலை ஏறும், காய்கறிகள் விலை ஏறும், கேஸ் தடுமாற்றமாய் வரும். 1ஆம் தேதி ஜனவரியில் சொன்னார். ட்ரம்ப் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பிப்ரவரிக்குள் மனம் திரும்பாவிட்டால் மார்ச் 1ஆம் தேதி அமெரிக்கா அழிவை காணும். நீதான் அழிவுக்கு காரணம். அது ஒரு டிவியில் எடுத்து இன்றைக்கு வைரல் பண்ணி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், வெப்பம் அதிகரிக்கும். ஆனால் நமக்கு வெப்பம் தெரியாது. மழை வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு மட்டும் மழை பெய்யும். ஹல்லேலூயா. எழுப்புதல் எப்போ? 3rd வேர்ல்டு வார் முடிஞ்சுதான் எழுப்புதல். இந்த 3rd வேர்ல்டு வார்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் 50% பேர் மரிப்பார்கள். எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவையும் இந்த 3வது உலக மகா யுத்தம் தாக்கும். இந்தியாவையும் தாக்கும். இப்போ ரஷ்யாவில் ஒரு குண்டு தயாரிச்சான் 8 வருஷத்துக்கு முன்னால. அந்த குண்டு பூமிக்குள்ளதான் போகுமா, ஏவுகணையில் போகாதான். அந்த குண்டு தானாவே பூமிக்குள்ள போய் லெஃப்ட்ல போச்சுன்னா ரைட்ல போச்சுன்னா எந்த திசையை நோக்கி போனாலும் 30 தேசத்தை அந்த குண்டு அழித்து விடுமா. அந்த குண்டை கண்டுபிடிச்சவன் குண்டை ஆப்ரேட் பண்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டான். குண்டுவை செயலிழக்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கில் மரித்து விட்டான். குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் அந்த குண்டு அப்படியே ஷோகேஸ்ல வச்ச மாதிரி இருக்குமா. குறிப்பிட்ட வருஷம் கழித்து நாம் எங்கே வைத்தாலும் அது பூமிக்குள் போய்விடுமா.
புதின் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அவங்க தொலைக்காட்சியில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் டுடே, எல்லா தமிழ் பத்திரிகை எல்லாத்திலும் எல்லாரும் வாங்க, யாராவது வாங்க, செயலிழக்கிற ஃபார்முலாவை கண்டுபிடியுங்கள், இதை செயலிழக்க வைத்து விடுவோம். என்ன கேட்டாலும் தருகிறேன். செயலிழக்க முடியாதுங்க, அது வந்தே ஆகும். அது ஒரு திசையில் வந்தால் இந்தியாவுக்கு தான் வரும், இன்னொரு திசையில் போனால் வேற எங்கேயாவது போகும். நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவரே எங்கள் இந்தியா திசையில் வரக்கூடாது, முக்கியமாக தமிழ்நாடு தாக்கக்கூடாது. முக்கியமாக என்ன செய்யக்கூடாது? தமிழ்நாடு தாக்கக்கூடாது. உங்களை தாக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன கர்நாடகாவை சேர்ந்தவனா? எனக்கு என்ன கன்னடம் தெரியுமா? உங்கள் பாஸ்டாவது ஒரு பாட்டு, கன்னட பாட்டு சூப்பராக பாடுறாரு. எப்படி தான் பாடினாரோ தெரியல, ஆனால் நல்லா பாடினார். ஆனால் நமக்கு கன்னட பாட்டும் தெரியாது, தெலுங்கு பாட்டும் தெரியாது. ஏதோ மலையாள பாட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால மலையாள பாட்டு தெரியும், கொஞ்சம் ஒரு சில பாடல்கள் பாடுவேன், அவ்வளோதான். நான் ஜெபம் பண்றது அந்த ஆண்டவரே இந்தியாவுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? 3ஆம் உலக மகாயுத்தம் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவான். அனௌன்ஸ் பண்ணா பாத்தீங்களா? கொள்ளை நோய் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, மாஸ்க் போடுங்கள், மாஸ்க் போடுங்கள், யாரும் வீட்டை விட்டு அனாவசியமாய் வெளியே வர வேண்டாம். அப்புறம் தான் லாக்டவுன் போட்டாங்க. இதில் எப்படி தெரியுமா? 4 நாட்களுக்கு முன்னால் எல்லா டெலிவிஷன்லையும் ஓப்பன் ஆகும். குண்டு மழை பொழிய போகிறது, 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போகிறது. அது 2 வேர்ல்டு வார் ஜெர்மனில் ஏற்பட்டது. ஆனா இந்த வேர்ல்டு வார் எங்க தொடங்குவாங்கன்னு தெரியாது. சீக்கிரத்தில் தொடங்க போகிறார்கள். எல்லா எல்லையிலும் படைகள் ஆயத்தமா இருக்கிறது. 4 நாட்களுக்குள்ளாக நீங்க என்னென்ன தேவையோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. கரண்ட் ஆஃப். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல குண்டு வெடிச்சிருச்சுன்னா தண்ணி திறந்து விட்ற வர மாட்டான். ஏற்கனவே இங்கே உங்களுக்கு லாரி தான் தண்ணி வருது. லாரிக்காரன் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்தானா குண்டு மழை அவன் மேலே பொழிஞ்சிடும். மளிகை கடை க்ளோஸ். இப்போவே கர்நாடகாவில் கேஸ் இல்லைன்னு எத்தனையோ கடை க்ளோஸ் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லா கடையும் க்ளோஸ். தண்ணி வாங்க முடியாது, மருந்து வாங்க முடியாது, அரிசி பருப்பு வாங்க முடியாது. வீட்டுக்குள்ளே மூளையில் உட்காந்துக்கணும். டெலிவிஷன் ஓடாது. முக்கியமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சந்தோஷமாய் சொல்லுகிறேன், செல்ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகாது. யூடியூப்பும் பார்க்க முடியாது. இன்டர்நெட் இருந்தால் தானே பார்க்க முடியும். சேட்டலைட்டே ஆஃப் பண்ணிட்டானே, எங்கே போய் இன்டர்நெட் பார்க்க முடியும்? அதையும் பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கேதான் எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறது. தாய் தகப்பன் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் மூளையிலே உட்கார்ந்து ஜெபிக்க போகிறார்கள். கையை தட்டி ஹல்லேலூயா. நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், அரிசி 100 கிலோ மூட்டை வாங்கி வச்சிருவேன், பருப்பு ஒரு மூட்டை வாங்கி வச்சிருவேன், காய்கறி எல்லாம் ஒரு கூட வாங்கி வச்சிருவேன், மட்டன் சிக்கன் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிருவேன், அடிக்கிடுவேன், எவ்வளோ அடுக்க முடியுமோ அடிக்கிடுவேன், கூல்ட்ரிங்க்ஸ் அடிக்கிடுவேன், தண்ணி கேன் ஒரு 10 கேன் வாங்கிடுவேன், மேலே டேங்கில் ஃபுல்லாக நிரப்பிடுவேன். அந்த 4 நாளைக்குள்ளே நிரப்பிட்டு நான் உட்கார்ந்திருப்பேன். கரண்ட் ஆஃப். எனக்கு ஏசி வேண்டும். எனக்கு என்ன வேணும்? ஃபேனும் வேண்டும். நான் போய் சுவிட்சை போடுவேன், கரண்ட் எரியும். ஏங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ போய் டேப்பை திறப்ப தண்ணி வரும். நான் போய் கேஸை திறப்ப கேஸ் வரும். நான் போய் அரிசி எடுக்க எடுக்க வருங்க. எங்க சாரிபாத் ஊர்ல விதவைக்கு மா குறையில, என்ன குறையில, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் வந்துட்டே இருந்துச்சு. எடுத்து அடைய பண்ணி சாப்பிட்டே இருந்தாலே நம் தேவன் அப்பேற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறை வராது. கரண்ட் இருக்கும்,
அதுக்காக இன்டர்நெட் ஒர்க்காகும் என்று சொல்ல மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே என்ன விசுவாசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே கர்நாடகா மக்களுக்கும் அந்த இன்டர்நெட் விசுவாசிக்கும் பொழுதும் ஒர்க் ஆகாமல் இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக. ஃப்ரீசர்லேருந்து மட்டன் எடுப்பேன், நான் எடுத்த அளவு வெளியே வந்தோடனே எடுத்த அளவு அங்கே உள்ளே போயிடும். இப்போ அது புரியுதா? இப்போ அது புரியுதா? புரியுதா? மேலே டேங்க் காலி ஆயிரும். அப்படி தானே நினைக்கிறீங்க? காலியாகாது. நான் 2 குடம் தண்ணி எடுத்தா அங்கே 2 குடம் ஊற்றப்படும். என் இயேசுவே எனக்கு தெரியும், என் ராஜாவே எனக்கு தெரியும், என் தகப்பனை எனக்கு தெரியும். நான் எங்கள் சபையில் அப்படி தான் சொன்னேன், எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த யுத்த காலம் வரும்போது எல்லாம் 100 கிலோ மூட்டை உள்ள அரிசி வீட்டில் வாங்கி வச்சுக்கணும், பருப்பு மூட்டை வாங்கி வச்சுக்கணும், பச்சை பயிர் வாங்கி வச்சுக்கணும், என்னென்ன குழம்புக்கு தேவையோ எல்லாம் வாங்கி வச்சிடணும். அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சிடணும். கேஸ் சிலிண்டர் வரலையா, டியூப்ல கேஸ் வரலையா, விட்டு இந்த கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணியே வை, கேஸ் வரும், சமைப்போம். நம்ம வீட்டில் மட்டும் அப்படியே மட்டன் ஸ்மெல் வெளியே போகும். நம்ம வீட்டில் மட்டும் மீன் மறுக்கிறவாங்க, திட்டிகிட்டு இருப்பான், எவனோ மீன் சுவையாக வச்சிருக்கிறான் பாரு அப்படின்னு வாங்க. ஹல்லேலூயா. நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? வானத்தை திறந்து பொக்கிஷ சாலையை உனக்கு அனுப்ப போறாரு, சீக்கிரத்தில் பெற்றுக்கொள். எனக்கு தேவன் சொல்லி இருக்கிறார், 2028 நிறைவு நாட்கள் அல்லது 29ஆம் வருஷத்தின் துவக்கத்தில் 3rd வேர்ல்டு வார் வந்துவிடும். டெஃபினட்டா சொல்லிட்டார். கேட்டாங்க சில பெரிய ஊழியக்காரங்க, எப்பங்க 3rd வேர்ல்டு வார் வரும்? 28 கடைசி, 29 பிகினிங். இது 3rd வேர்ல்டு வார் வர மாறுமா? பேட்டி எடுத்தாங்க, மாறாது, நின்று விடும், மாறவே மாறாது. அமெரிக்காலேருந்து ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் இப்போ ஓஞ்சிருச்சு, உங்களுடைய ப்ராபஸியை கேட்டேன் பாஸ்டர், இது 3rd வேர்ல்டு வார்வா மாறுமா? மாறாது, நின்றோம், நின்றுச்சு, இனி எழும்பார். ஆனால் எழும்பும் அன்றைக்குத்தான் தெரியும். கடைசியாக மல்கியா 3:10, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொல்லாமற் போக மட்டும் 1 மடங்கு, 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு பைபிளில் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் பைபிளில் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? வானத்தின் பலகணிகளை திறந்து யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் உன்னை ஆண்டவருக்கு கொடு. உன்னை என்ன செய்ய சொல்லுங்களேன், இப்பவே பேசுங்க. நல்ல ஒரு அம்மாக்கு இப்படி எட்டி பிடிக்கிறாங்க கொட்டாய. எட்டி பிடிக்கிறது எதுக்கு? எட்டி பிடிக்க அதுக்கு நாத்தமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட்டு யாரை கொடுக்கணும்? என்னை கொடுக்கணும்னு சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு கொடுக்கப்படணும், ஜீவ பலியாய் கொடுக்கப்படணும் சொல்லுங்க. அப்பனா ஹேர் ஸ்டைல் மாற்றிடணும். இந்த காங்குவார் கட்டிங், எலி கட்டிங், அப்புறம் என்ன மஷ்ரூம் கட்டிங். மஷ்ரூம் திங்கிறதுக்கு வச்சிருக்கிறான். மஷ்ரூம் அப்படியே இருக்குது, மஷ்ரூம் கட்டிங். இதில் ஐயோ உங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுது. சில சபைக்கெல்லாம் போனால் ஐயோ லிப்ஸ்டிக் இவ்வளோ தூரம் போட்டு வருவாளுங்க, கூட மாதிரி பின்னிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கூட மாதிரி. சர்ச்சு 9 மணிக்குன்னா அவங்க 6 மணிக்கே கண்ணாடிக்கு முன்னால் நின்னாதான் யூஸ். அது காரில் யாராவது வர்றவங்களா இருந்தாங்கன்னா சர்ச்சுக்கு முன்னாலே காரை நிறுத்தி அவங்க பேக்கில் எல்லாம் என்ன வச்சுருப்பீங்க தெரியுங்களா? கண்ணாடி, அப்புறம் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் பவுட்ரு. இந்த காரில் வர்றவங்க அப்படி பார்த்து என்னம்மா இவங்க தான் கெஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரி, என்னம்மா இவங்க தான் பெரிய கவர்னர் மாதிரி, அப்படியே ஸ்டைல் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக ஏறாது. ஓ ஏசி வேறு இல்லையா நம்ம சர்ச்சில்? போனோன்னா வேர்க்கும்.
அது வேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குதான். என்னதான் வெயிலில் போனாலும் முகமே வேர்க்காததுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் பேர் எனக்கு தெரியாது. நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன், நான் ஐப்ரோ டச் பண்ண மாட்டேன், நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன், நான் சென்ட் அடிக்க மாட்டேன், நான் வெறும் தேங்காய் எண்ணெய் போடுவேன், நான் தலை சீவுவேன், அவ்வளவுதான். இந்த உலகத்திலேயேங்க நான் ஒருத்தன் தான் அழகானவன். பொய்யுங்கிறீங்க, பொறாமை. அது இந்த பொம்பளைகளுக்கு வரும் பாருங்க பொறாமை. நம்மளையெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா என்ன தெரியுமா கேட்பாங்க மனைவி, பொண்ணு அழகாக இருந்துச்சா? என்னாச்சு? யாராவது மாப்பிள்ளை அழகாக இருந்தான்னு கேட்டீங்களா? நான் கேட்பேன். என் ஒய்ஃப் போயிட்டு வருவா, மாப்பிள்ளை என்ன கோட்டு போட்டார், மாப்பிள்ளை என்ன டை கட்டியிருந்தார், மாப்பிள்ளை ஹேண்ட்ஸமாக இருந்தாரா, மாப்பிள்ளை லுக்காக இருந்தாரா? என்ன இப்படி கேட்குறீங்க? பொண்ணு அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஆண்கள்லாம் எப்படி தெரியுங்களா, எங்களுக்கு சீப்பே இல்லைனாலும் இப்படி ஒரு வார், இப்படி ஒரு வார் வாரிட்டு வந்துடுவோம். உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. முதல்ல வாரணும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்னர் எடுக்கணும், அதுக்கப்புறம் வாரணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னர் எடுக்கணும், அதுக்கப்புறம் வாரணும், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு 5 நிமிஷம் காத்திருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீம் போட்டு பார்த்துருக்கணும், ராத்திரியில் ஃபேஷியல் பண்ணிட்டு தான் தூங்கணும். வாலிப தம்பிமார்கள்லாம் எப்படி? ஓகேவா? சலூன் கடைக்கு போன உடனே அப்படியே படத்தை பார்க்கறது. அவன் குரண்டுன்னு ஏதோ ஒரு குரடு மாதிரி எடுக்கிறான், சல்லுன்னு மேலே போகிறான், சல்லுன்னு கீழே வரான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நான் உங்களுக்கு, நீங்கள் உங்களை எனக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை பொறுப்பெடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி ஒரு சின்ன பட்டிமன்றம் பார்த்தேன். அதில் ஒருத்தன் பேசினா, பிரதர், நான் ஒரு புரோக்கரை கூப்பிட்டு சொன்னேன், அடக்கமான பொண்ணை பாருங்க சார். அவன் 6 வருஷம் பார்த்தானா, அடக்கமான பொண்ணையே கண்டுபிடிக்க முடியலையா. அப்புறம் ஒரு நாள் வந்தானா, அடக்கமான பொண்ணை கண்டுபிடிச்சிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனானா. எங்கே தெரியுமா? கல்றைக்கு. அவன் சொன்னானா, 10 வருஷத்துக்கு முன்னால் அடக்கமான பொண்ணு, 8 வருஷத்துக்கு முன்னால் அடக்கமான பொண்ணு, 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர் நேத்து சுட சுட அடக்கமான பொண்ணு. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல ஆண்களே பெண்களை அடிக்க கையை நீட்டக்கூடாது, கை உடஞ்சிரும். கடைசியில் பேரல சட்டை கை இப்படிதான் வரணும். அப்புறம் பொண்டாட்டி அங்கிருந்து சொல்லுவா, அத்தான் பார்த்து போங்கன்னுவா. நல்லா வேணும், இந்த கையில் எத்தனை அடி அடிச்சிருப்பான் ராஸ்கல், ஒளிஞ்சு போகட்டும். அத்தான் இவர் இப்படி போவார், பார்த்து போங்க அத்தான், ஒளிஞ்சே போட்டு இந்த கை வழங்காமல் போச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன பொண்டாட்டி கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது. 17ஆவது வருஷத்தில் சொல்கிறார் ஆண்டவர், பிள்ளைகளை சனியம் முடித்தவனேன்னு கூப்பிடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு சனியம் முடித்தவங்க நீங்கள் தான். சனியம் பிடிச்சவன் பெத்த பையன் சனியம் பிடிச்சவன் தான். சனியனே, அது பொம்பளை, ஒரு பொம்பளை திட்டுறதை பார்த்து பாருங்க, சனியனே உங்க அப்பனை மாதிரியே பிறந்திருக்கிறியாடா. வேற எப்படிங்க பிறக்கணும்? அப்பனை மாதிரி தானே பிறக்கணும். நம்ம சொல்ல அப்பனை மாதிரியே பிறந்திருக்கிறியாடா, முட்டா பயலை அப்படின்வாங்க. என்னமோ இவங்க பெரிய அறிவாளி மாதிரி. நாங்கள் மட்டும் ஒரு எலும்பை கொடுக்கலன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது தெரியுமா? அந்த ஒரு எலும்பினால தான் நீ பெரிய குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. அதனால் ஒழுங்கு மரியாதையா முழு சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. 2வது, வானத்தின் பலகை நீ திறக்கணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். எங்கள் அப்பா எங்களை வளர்த்தும் போதே தசம பாகம் கொடுத்து வளர்த்திட்டார். 5 ரூபா கொடுத்தாருன்னா 50 பைசா போட்டுருவேன், 10 ரூபா கொடுத்தாருன்னா 1 ரூபா போட்டுருவேன். எங்கள் அப்பா அப்படி வளர்த்துனார். ஊழியத்துக்கு வந்த பிறகு தசம்பாகம் நிறைய கொடுப்பேன் ஆண்டவருக்கு, தசம்பாகத்துக்கு மேலேயும் கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் ஓப்பன் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணும்போது 2003
திறந்த வெளி கூட்டம் நடத்துவேன். அதில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறேன், பின்னால் பெரிய ஊழியக்காரர் அடுத்து பேசணும். நான் ஒரு 15 நிமிஷம் பேசும்போது சொன்ன, தசம பாகம் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உட்கார்ந்தேன்னா அவர் சொன்னார், முட்டாளே, நாமெல்லாம் கெட்டிங் பீப்புள்ரா, நாமெல்லாம் கிவிங் பீப்புள் கிடையாது. நாம் வாங்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் தானே அழைச்சிருக்காரு, ஆண்டவருக்கு நாம ஏன் கொடுக்கணும்? ஆமாம், இவர் சொல்கிற சத்தியம் சரியாக தானே இருக்கு, நிறுத்திடுவோம். தசம் பார்த்து நிறுத்தியாச்சு 2003. அப்பா, கடன்னா கடன், கடன்னா கடன், சாப்பாட்டுக்கு இல்லாதபடி அப்படியே முழுகி போகுது. சரி, கர்த்தர் கொடுத்த வாத, கர்த்தர் கொடுத்த பாடு, கர்த்தர் கொடுத்த துன்பம் என்று நானும் அமைதியாக இருந்து விட்டேன். ரொம்ப போயிடுச்சுங்க. 2004 தேவ சமூகத்தில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஜூன் மாதம் நேராக பெதஸ்தாவுக்கு போனேன். அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அங்கே போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கேட்டார், நீ தசம பாகம் கொடுத்துட்டு இருந்தியே, நீ தசம பாகம் இப்போ கொடுக்குறியா? இல்லை ஆண்டவரே, என்ன நீ தசம பாகம் கொடு, இந்த 1.5 வருஷம் ஆசீர்வாதம் இல்லாததெல்லாம் உனக்கு திரும்பி வரும். நேராக வீட்டுக்கு போனேன், ஒரு பேக் எடுத்தேன், தசம பாகம் எழுதி ஒரு செலோ டேப் ஒட்டி பீரோக்குள்ள வச்சிட்டேன். 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 1 ரூபா உள்ள போயிடும், 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா 1000 போயிடும், 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா 10,000 போயிடும். உள்ள அடுக்கி வச்சுட்டே இருக்கிறேன். ஜூன் 28 என் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஜோல்னா போய் போட்டு வயசான தோற்றத்தை உடையவர் ஒருவர் வந்தார். வந்து, ஐயா, எங்கள் வீட்டில் சாப்பாடே இல்லையா, அரிசியே இல்லையா, தண்ணி மட்டும்தாயா குடிக்கணும், பிள்ளைகள் வேற இருக்கிறாங்கய்யா. அப்போ நான் கேட்டேன், நான் ஏதாவது உதவி செய்யணுமா? இல்லையா, உங்ககிட்ட நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். நான் மனதார ஜெபித்தேன். ஜெபிச்சோன்னே என் மனைவி பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தவன் நேராக போய் அவருக்கு ஸ்நாக்ஸு, அவருக்கு காஃபி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு, ஐயா குடிங்க அப்படின்னாரு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன், பாவ சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்கிறாரு, நாம் இவருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுப்போம் அப்படின்னு பீரோக்கு முன்னால் வந்து நின்னொன்னே இயேசு சொன்னார், அந்த பேக் எடுத்தேன். இந்த பேக்கில் இருக்கிற பணத்தை ஒரு கவரில் அடுக்கி வை, என்னாதேனார். எல்லாம் அடுக்கி வச்சேன். அடுக்கி வச்சோன்னா அந்த கவரை ஒட்டினேன், கொண்டு போய் அவர்கிட்ட கொடுனார். அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் கையை உயர்த்தி, பல லட்சம் கடனுங்க எனக்கு, ஆண்டவருக்கு கொடுக்காதனால 1.5 வருஷத்தில் பல லட்சம் கடன். கையை உயர்த்தி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஊழியரை ஆசீர்வதி. சமாதானத்தோட வெளியே போயிட்டார். 2004 ஜூன் மாதம் 28 அந்த ஊழியக்காரரை பார்த்தேன். இன்று வரைக்கும் தேடிட்டு இருக்கிறேன். இங்கேயும் தேடின 3 நாளாக காணவில்லை. அவர் ஊழியக்காரரா, இயேசுவா, தேவதூதனா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. கரெக்டா ஜூலை 1 என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஓடி வருகிறார். பிரதர், தினகரன் ஐயா பேசுகிறார். தினகரன் ஐயா பேசுகிறார் நம்மகிட்ட. நாமே மடு, அவர் மழை, நம்மகிட்ட எதுக்கு பேசுகிறார்? கொடுத்தாங்க ஃபோனை. ஏஞ்சல் வில்லாலேருந்து பேசுகிறோம், தினகரன் அங்கிள் வெயிட் பண்ணுறாரு, உங்களோட அவர் பேசுகிறார். தினகரன் அங்கிள் பேசுகிறார், தம்பி காலையில் ஜெபம் பண்ண, இன்றைக்கு எனக்கு பர்த்டே, எந்தெந்த ஊழியரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் லிஸ்ட்டை கொடுத்தார். அதில் உன் பெயரை கொடுத்தார். உன் நம்பர் எனக்கு தெரியாது, கோயம்புத்தூரில் இருக்கிற பெதஸ்தாவில் உன் நம்பரை வாங்கினேன், உடனே ஜெபம் பண்ணிரு, எங்கிட்ட நீ பேசுறதுக்கு டைம் இல்லை, வெளியே எல்லாரும் என்னை வாழ்த்த உட்கார்ந்திருக்கிறார்கள். 28 minutes ப்ராஃபஸி சொன்னேன். தேங்க்யூப்பான்னு வச்சுட்டார். ஜூலை 1 ஜூலை 20 மறுபடியும் ஃபோன் பண்ணார். பாருங்க, அதான் இயேசு அழைக்கிறார். அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. சொன்னார், டொனால்டு, உனக்கு நீ எனக்கு ஜெபம் பண்ண, நான் உனக்கு காணிக்க கொடுக்கலையே. நாமெல்லாம் ஓசியில் தானே ஜெபம் பண்ணுறோம். சொல்லுங்களேன், ஒன்று ஆமான்னு தலையாட்டுங்க. என்னை இப்போவே கொடுங்கன்னு கேட்க போகிறேன்னு நினச்சிட்டிங்களா? ஓசியில் தானே ஜெபம் பண்ண, யாரை காணிக்க கொடுத்து ஜெபம் பண்ணுறோமா?
இல்லை ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காணிக்க கொடுக்குறோமா? கிடையாது. அவர் சொல்கிறாரு பாருங்க, தம்பி காணிக்க கொடுக்காம ஜெபம் பண்ணிட்டேன், அட்ரஸை கொடு, அவர் கொரியரில் நாளைக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்புவார். 20th அன்னைக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி இருக்கிறார். 21st கொரியர் எனக்கு வருகிறது. எவ்வளவு பணம் என்று பார்க்கல. நான் டௌரி வாங்காமல் கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டில் ஒரு திங்ஸும் கிடையாது. 1996 2004 வரைக்கும் எங்கள் வீட்டில் எந்த பொருளும் கிடையாது. ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, டைனிங் டேபிள் கிடையாது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய மனைவி அவர்களை நான் திருமணம் செய்யும் பொழுது அவருடைய தகப்பனார் தாயார் மரித்து விட்டார்கள். இயேசு எனக்கு சொன்னார், நீ வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார் லெட்டர் பேடில். ஃபர்ஸ்ட், இந்த பணத்தில் தசம பாகம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த பணத்தில் எந்த கூட்டத்தையும் நடத்தக்கூடாது. மூன்றாவது, இந்த பணத்தில் கடன் எல்லாம் அடைத்து விடு. நாலாவது, இந்த பணத்தில் உன் வீட்டுக்கு தேவையான அனைத்து திங்ஸையும் வாங்கிக்கொள். அஞ்சாவது, மீதி வரும் உன் பிள்ளை பேரில் டெபாசிட் பண்ணி வை. எல்லா கடனையும் அடைச்சேன். எல்லாம் வீட்டுக்கு லேட்டஸ்ட் திங்ஸ் தினகரன் ஐயா கொடுத்த சீர் மாதிரி வாங்கினேன். அதே போல் மிச்சத்தை 2004 என் பிள்ளை பேரில் டெபாசிட் பண்ணி வச்சேன். 10 வருஷம். 2014 முடிஞ்சது. கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு. எவ்வளோ தொகைன்னு தெரியாது. 2024 ஃபோன் பண்ணாங்க, எவ்வளோ தொகைன்னு தெரியாது, கண்டினியூ பண்ணுங்க. 2004 ஜூலை மாதம் 21ஆம் தேதி என் கடனை, என் வீட்டின் ஆசீர்வாதங்களை ஒரு வருஷம் 1.5 வருஷம் தசம்பாகம் கொடுக்காமல் ஒரு மாசம் குடிச்ச உடனே கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி நடந்து போனேன்னா அங்கெல்லாம் ஏசி கார். எந்த ஃப்ளைட்ல எல்லாம் ஏற முடியாததோ அத்தனை ஃப்ளைட்லையும் ஏற வச்சுட்டார். என்ன கொடுத்தேன். ரெண்டாவது, இப்போ ஆண்டவருக்கு நான் 2 பாகம் தசம்பாகம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுடைய சபைக்கு, 2வது பாகம் என்னை நேசிக்கிற 4 ஊழியர்கள் உண்டு. அவர்கள் 4 ஊழியர்களுக்கு ஜிபேயில் 1ஆம் தேதி அவர்களுக்குரிய தசம பாகம் போய்விடும். நல்ல பெரிய தொகை தான். தசம பாகம் போய்விடும். இன்னும் இந்த வருஷத்தில் முடிவெடுத்திருக்கிறேன், மே மாதத்திற்கு பிறகு 3 பாகம் தசம பாகம் கொடுக்க வேண்டும். நான் 3வது, வானத்தின் பலகணிகளை திறக்கணும்னா உன் பொருத்தனையை நிறைவேற்று. VOW சபைக்குரிய பொருத்தனை, ஊழியத்திற்குரிய பொருத்தனை, ஜெப பொருத்தனை, ஊழியத்துக்கு கொடுப்பேன் என்ற பிரதிஷ்டை. குழந்தை கொடுத்தால், வீட்டை கட்டி கொடுத்தால், வாகனத்தை வாங்கி கொடுத்தால், திருமணம் செய்து வைத்தால், கடனை அடைத்தால், எங்கே நிறைவேற்றினாயா? பொருத்தனை நிறைவேற்றி என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். இந்த 17th நுழைவாயிலே வானத்தின் கதவை திறக்கிறார். 2வது, வானத்தின் பொக்கிஷத்தை திறக்கிறார். 3வது, வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் சபை ஊழியருடைய குடும்பம், விசுவாசிகள், வர தடைப்பட்ட விசுவாசிகள் அத்தனை பேரையும் இந்த 17th இயர் நுழைவாயிலே ஆசீர்வதித்து இந்த 16வது ஆண்டை முடித்து 17வது ஆண்டை துவக்குகிற ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா.